Hi students, welcome to science class. Previous classes we see the synthetic fiber and plastics. So நம்ம previous classல என்ன பார்த்தோம் அப்படின்னா plastic பற்றி பார்த்தோம். So how plastics are divided into the two types. So what is it? Thermoplastic and thermosetting plastics. What is mean by thermoplastic? The thermoplastics as a process softened by heating and heating or cooling can be repeated again and again the soften and plastic to get the different shape. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அகைன் நம்ம அதை ஹீட் பண்ணாலும் சரி கூல் பண்ணாலும் சரி அகைன் மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் கால் ஃபார் த thermoplastic. And thermosetting plastic means only one time we are used. அது only one time தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க பிளாஸ்டிக் எல்லாமே என்னதுன்னா thermosetting plastics. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அண்ட் தென் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நிறைய கலர்ஸ் அதில் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஓவர் த நான் பயோடிகிரபிள். அது என்னது அப்படின்னா நான் பயோடிகிரபிள். வாட் இஸ் மீன் பை நான் பயோடிகிரபிள்? So what is mean by biodegradable? So which material can be decayed by some microorganism. அதாவது some microorganismனால எந்த மெட்டீரியல் வந்து decay ஆகுதோ that is called for the biodegradable. And what is mean by non-biodegradable? Which material does not decay by the microorganism. எந்த ஆர்கானிசனால ஒரு மெட்டீரியல் டீகே பண்ண முடியாதோ தட் இஸ் கால் ஃபார் த நான் பயோடிகிரபிள். அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது அப்படின்னா நான் பயோடிகிரபிள். பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது நான் பயோடிகிரபிள். இன்றைக்கி என்ன நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வித் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்னால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. when plastic was introduced there were the held and a wonder material. However today the plastic have become a serious world environment and health concern. This is because of that non-biodegradable nature and widespread uses. அதாவது இந்த பிளாஸ்டிக் எப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அது வந்து நம்மளுக்கு ஒண்டர்ஃபுல் மெட்டீரியலாக இருந்தது. பட் இருந்தாலும் டே பை டே என்விரான்மெண்டல் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு அது என்னால் கன்சர்னாக செட்டில். அப்போது மோஸ்ட் ஆஃப் த நிறைய டிசீஸ் ஏன்னா தட் இஸ் ஃபார் த நான் பயோடிகிரபிள் மெட்டீரியல். அண்ட் தென் செகண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளோட பீப்புள், அதாவது நம்ம அந்த பிளாஸ்டிக் வந்து ப்ராப்பரான வயசில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, அது ரோட் சைடாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜஸ் இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் த்ரோ அப், அதை என்ன பண்ணிடுறோம், த்ரோ பண்ணுறோம். அப்போது கரெக்டான ப்ராப்பரில் அதை டிஸ்போஸ் பண்ணாதனால அங்கே இருக்க அது லேண்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சம் பொல்யூட்டை க்ரியேட் பண்ணுது. பாருங்கள், ஒன் ஆஃப் த மோஸ்ட் significant environment problems associated with plastic in the improper disposal of plastic good by people. இம்ப்ராப்பராக அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறனால நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரியேட்டட் ஆகுது. ஓகேங்களா? இதில் மோரோவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் பேக்கு அந்த பாட்டில்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து அந்த ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற அந்த கவர்ஸ் வரைக்கும் இது எல்லாமே நம்ம மோரோவர் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா ரோட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் த்ரோ பண்ண போகிறோம். அது த்ரோ பண்ணும்போது அங்கே என்ன ஆகிடுது, அங்கே இருக்க சாயிலில் வந்து மெனி இயர்ஸாக அது என்ன பண்ணால் அந்த இடத்துலேயே சேவ். ஸோ அதாவது இது வந்து நான் பயோடிகிரபிள். ஸோ இது டீகே ஆகணும்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா 50,000 இயர்ஸ்க்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம த்ரோ பண்ணாவே அது எத்தனை நாள் ஆகும்னா 50,000 இயர்ஸ். அதாவது 50,000 இயர்ஸ் வரைக்கும் அது என்ன ஆகாது, டீகே ஆகாமல் அந்த பிளேஸில் அப்படியே இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு மெட்டீரியல் அந்த சாயில் என்ன ஆகும்னா சம் பொல்யூட்டட் ஏற்படுத்தும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் they cannot decompose by the micro organisms in the soil. ஓகேங்களா? அங்கே இருக்க மைக்ரோ ஆர்கானிக்ஸால் என்ன பண்ண முடியாது, அந்த பிளாஸ்டிக் பேக்ஸையோ இல்லை பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லையோ இதை என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் டீகே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க ட்ரைனேஜிலேருந்து அண்ட் தென் நம்மளோட ரெயின்ஃபால் வருது இல்லைங்களா, ரெயின்ஃபால் ஆகுதா, அப்போது ரைனிங் சீசன் போது நிறைய ரெயின்ஃபால் நடக்கும். அந்த ரெயின்ஃபால் டைம் போது அந்த மேலே கவர் வந்து செட் ஆகனால அந்த வாட்ரு வந்து என்ன ஆகாதுன்னா நம்மளோட லேண்டோட எர்த்தோட கீழே லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போகாது. அப்போ என்ன ஆகாது, நம்மளோட கிரவுண்டில் வந்து
மோரோவர் வாட்டரே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அது என்ன ஆகாது, கீழே போகாது. பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாம் என்ன ஆகிடும், அந்த இடத்துல ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து கேப் போடாமல் அடைச்சிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையும் இதை என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அப்போது அந்த சாயில் அப்படிங்கிறது அந்த ரெயின்ஃபால் வாட்டரை அப்சர்வ் பண்ணாத முடியாத கண்டிஷன்ஸ்க்கு என்ன கொண்டு வந்தோம்னா இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் கொண்டு போயிடும். இல்லையா, அங்கே இருக்க சம் அனிமல்ஸ், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் கோட் வச்சுருப்போம், கவு வச்சுருப்போம், இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் அந்த பிளாஸ்டிக் பேக்ஸையோ இல்லை அதில் இருக்க சம் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகிடும்னா, அந்த அனிமல்ஸ் அதை ஃபுட்டாக எடுத்துக்கும் போது அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சம் அனிமல்ஸ் தெரியாமல் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஈட்டன் பண்ணும் பொழுது அது என்ன, இட் கேன் கில் தம், அது என்ன ஆகிடும், டெத். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபுட்டோட ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்போது அதில் இருக்கக்கூடிய டைஸ் அந்த டைஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஃபுட்டில் இருக்கிறத என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் அந்த ஃபுட் என்ன பண்ணணும், அந்த பிளாஸ்டிக் பேக் மேலே இருக்க அந்த டைஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனால் அது ஃபுல்லாக என்ன ஆயிடும், நம்மளுக்கு பாய்சனாக மாறும். அதை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது பாய்சனிங்காக மாறிடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாமே நான் பேர்ன் பண்ணுறேன், நல்லா பேர்ன் பண்ணிவிட்டா நம்மளுக்கு எந்த பொல்யூட்டும் இருக்காதுன்னா கண்டிப்பாக அதிக அளவு பொல்யூட் கிரியேட் ஆகும். என்னென்னா அது இந்த டைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரியிடும் போது, அதாவது பேர்ன் ஆகும் போது அதுலேருந்து பாய்சன் ஃபியூம்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், லிபரேட்டட் ஆகும். அது அங்கே இருக்கக்கூடிய ஏரில் போய் மிங்கிலர். அப்போ ஏரு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூட் ஆகும். ஏரு நம்மளுக்கு என்ன ஆகும், பொல்யூட். ஜஸ்ட்டு த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாயில் பொல்யூட்டட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் அதை ஈட் பண்ணிச்சுன்னா அந்த அனிமல்ஸும் அவங்க அது வந்து டெத் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு இதில் போகிறேன், ஏரில் பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நம்ம ஏரும் பொல்யூட் ஆகும். இல்லை நம்ம வாட்டர் இருக்க ஏரியாவில் வந்து ஜஸ்ட்டு த்ரோ பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகும், அப்போ அந்த வாட்டர் நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பொல்யூட்டட் ஆகும். அந்த வாட்டர் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அப்போது பொல்யூட் ஆகும். அப்போ மோரோவர் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பேட்ஸு, பேக்ஸு, பாலித்தீன் கவர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டே பை டே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து அந்த தேவையில்லாத அந்த வேஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, தேங்க்ஃபுல் த லா டிகேட் பை countrywide network for collection for plastic waste through the rag pickers, waste collector and waste dealers or recycling enterprises the spurs up all the country. அதாவது தேவையில்லாத அந்த வேஸ்ட் பேக்கு, பாலித்தீன், வாட்டர் பாட்டில்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த வேஸ்ட் கலெக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிளிங், அதாவது வேறு ஏதாவது திருப்பி அதை ரீசைக்கிளிங் மெத்தடுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்க நிறைய கண்ட்ரீஸில் அந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு இது இருக்குன்னா 60-80% வரைக்கும் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் பேக்ஸை வந்து நம்ம ரீஜெனரேட்டட் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது ஓகேங்களா, அந்த தேவையில்லாத விஷயத்த என்ன இப்போ ஓப்பன் ட்ரைனேஜ், கார்பேஜ் டம்ப்ஸ் இதெல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில பிளாஸ்டிக்ஸை வந்து மெல்ட் பண்ணி நம்மளோட ரோடு யூசேஜ்க்காகவும் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து ஒரு பிளேஸில் வந்து அதாவது லடாக் அண்ட் சிக்கின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிளேஸ்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஏரியா முனிசிபல் அப்படின்ற ஏரியா, அதாவது அந்த முனிசிபல் பாலிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன கிடையாதுன்னா இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் மோரோவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை கண்டினியூ பண்ணி சம் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய, ஆனால் இன்ன வரைக்கும் அது என்ன ஆகுனா ஃபுல்ஃபில் ஆகும். நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி எவ்ரிவேர். இன்ன வரைக்கும் அது எல்லாமே என்ன பண்ணலான்னா ஃபுல்ஃபில் பண்ண கிடையாது. முன்ன வரைக்கும் மோரோவர் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆக்ஷன், அதாவது கன்சர்வேஷன் ஆக்ஷன்ஸ் மீன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்னால பொல்யூட்டட் ஆகுது. என்ன பொல்யூட்டட் ஆகும், லேண்டும் பொல்யூட்டட் ஆகும், ஏரும் பொல்யூட்டட் ஆகும், வாட்டரும் பொல்யூட் ஆகும். அப்போ அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன அக்யூர் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reductions of the amount of plastic used in packaging and usually immediately thrown away. அதாவது நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாது நம்ம இப்போ அமௌண்ட் கொடுத்து அந்த பிளாஸ்டிக் வாங்கணும் இல்லையா, அப்போ அதை நம்ம ரிடக்ஷன் பண்ணுறது மூலயமா இந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜை வந்து என்ன பண்ணலாம்,
குறைச்சிக்கலாம். ரீசைக்ளிங் அண்ட் ரீயூஸிங் த பிளாஸ்டிக் ஷுட் பி என்கரேஜ். அதாவது ஒரு பிளாஸ்டிக்கை வாங்கிட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம ரீசைக்ளிங் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீயூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்டைன் பென் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபவுண்டைன் பென் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், அதில் இங்க்கு ஃபில் பண்ணுவோம், மறுபடியும் இங்க் ஸோ இங்க் ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுவே நம்ம கடையில் போயிட்டு ஒரு லெட்டு வாங்கினோன்னா அது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு எழுதிட்டு என்ன பண்ணுவோம், இங்க்கு தீர்ந்தோடனே ஜஸ்ட்டு த்ரோ பண்ணிடுவோம். அப்போது அந்த இடத்துல லெட்டு வாங்குறதுக்கு பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஃபவுண்டைன் பென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ரீயூஸ் அப்படிங்கிறது. மறுபடியும் அது ரியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ரீசைக்ளிங்னா இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. முறையாக நம்ம வேஸ்டேஜை வந்து சம் கலெக்டர்ஸ் வருவாங்க, வேஸ்டேஜ் கலெக்டர்ஸ்னு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க அதை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ரீசைக்ளிங் மெத்தட்ஸில் கொண்டு வந்துடுறாங்க. Plastic wrappers bags should carry a warning label stating a dangerous and of plastic pollution of the shopper should be encouraged to use the own bags and recycling paper bags. அதாவது நம்ம வீட்டில் இருந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு போவோம், அங்கேயே ஒரு கவர் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் ஆல்ரெடி கவர் வச்சுருப்போம் இல்லைங்களா, ரேப்பர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ரேப்பர்ஸ் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இதான் கன்சர்வேஷன் ஆக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம், ரெடக்ஷன். அதாவது நம்ம அதிக அளவு பிளாஸ்டிக் வாங்காத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ரெடக்ஷன் பண்ணிக்க முடியும். இல்லை ரீசைக்ளிங்கிலோ இல்லை ரீயூஸிங்கோ நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நம்ம தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது வாட் யூ கேன் டூ, நீ என்ன பண்ண போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஓவராலாக சொல்லுது. இப்போது ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும், பை ப்ராடக்ட் வித் லெஸ் பிளாஸ்டிக் பேக்கேஜிங். அதாவது என்ன பண்ணிக்கணும், நம்ம பை ப்ராடக்ட் ஏதாவது அதிக அளவு வந்து வாங்காமல் கம்மியாக பிளாஸ்டிக், அதாவது என்ன எக்ஸாம்பிள் சொன்னால் அதிக அளவு பிளாஸ்டிக் திங்ஸ் வாங்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை குறைச்சிக்கணும். ஓகேங்களா. ஷாப்பர் ஷுட் யூஸ் தர் ஓன் பேக்ஸ் ஆர் ரீசைக்ளிங் பேப்பர் பேக்ஸ். நம்ம ஷாப்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு திங்ஸ் கடையை வாங்க போனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், வீட்டிலேருந்தே ஓன் பேக் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டோம், எடுத்துகிட்டு போயிடும். அந்த இதை ரீசைக்ளிங் பேக்னு சொல்கிறேன். சப்போர்ட்டிங் ரீசைக்ளிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொமோட் சப்போர்ட் ஃபார் ஒன் இன் யுவர் லோக்கல் ஏரியா. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரீசைக்ளிங் ஸ்கீமுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணோம். அந்த உங்களோட லோக்கல் ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொமோட் பேப்பர் டிஸ்போசல் ஆஃப் plastic in your home. Never dispose of plastic in the சேவேஜ் சிஸ்டம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பேப்பர் இந்த தேவையில்லாத பேப்பர்ஸும் சொல்லலாம், அதெல்லாம் உன்னோட வீட்டில் போடாமல் அண்ட் தென் அது ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா ஒரு சேவேஜ் சிஸ்டத்து மாதிரி என்ன பண்ணணும்னா போட்டு அதை ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கணும். Pick up any plastic litter than you can in the vicinity. Dispose it of the proper place. Encourages others to the likewise. அதாவது தேவையில்லாத பேப்பர்ஸ் வெளியில் கிடந்துச்சுன்னா கரெக்டான பிளேஸில் போய், அதாவது ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருப்போம்ல, அந்த பிளேஸில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும்னா த்ரோ பண்ணணும், எடுத்து அதர்வைஸ் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். நெவர் த்ரோ த பிளாஸ்டிக் லிட்டர் இன் த ஸ்ட்ரீட்ஸ் அண்டர் பேவ்மெண்ட் அண்டர் ட்ரைனேஜ். ஸோ நம்மளோட பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்லேயோ இல்லை நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த மாதிரி பக்கத்துலலாம் என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு த்ரோ பண்ணக்கூடாது. செட் ஆல் எக்ஸாம்பிள் அதர்ஸ் அதை என்கரேஜிங் டு ஹெல்ப் தம். இது என்னென்னலாம் இருக்கோ இது மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இது அப்போது நம்ம மனசில் ஒவ்வொரு சிட்டிசனுமே நம்மளோட மனசில் என்ன வச்சுக்கணும்னா ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள். அதாவது 4 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 பிரின்சிபல்லாம் என்ன, ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ரெஃப்யூஸ்னால் என்னது, நம்ம மறுபடியும் அந்த யூசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டைன் பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்டைன் பென் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அது இங்க் பென், அது வந்து மறுபடியும் யூசேஜுக்காக நம்ம வாங்க, அதை ரெஃப்யூஸ்ன்னு சொல்கிறது. ரெடியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம், தேவையில்லாத பிளாஸ்டிக்ஸ்லாம் வாங்காமல் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்தாப்புல சின்னதாகவே வாங்கினா போதும். அந்த தேவையாக இருந்தால் மட்டுமே வாங்கலாம். ரீயூஸ்னால் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி. ரீசைக்கிளிங் மெத்தட்னா இந்த மாதிரி ஷாப்புக்கு போகும்போது நம்மளுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மைண்டில் என்ன இருக்கணும்னா 4 பிரின்சிபல் எப்பொழுதுமே நம்மளோட மைண்டில் செட் ஆகிருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுதான் நம்ம என்ன பார்த்தோன்னா சிந்தட்டிக் ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக்கில் பார்த்த லெசன். ஸோ இன்னையோட இந்த லெசன்ஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.